அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 2 சூரிய கிரகணத்தினால பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களானது பாத்தீங்கன்னா ஏற்படுதுங்க. அந்த கிரகணத்தினுடைய தாக்கங்களானது பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கிறது, இவர்களுக்கு கிரக பயிற்சிகளானது பாத்தீங்கன்னா இப்பொழுது எப்படி காணப்படுகின்றன, இதனுடைய அடிப்படையில் வைத்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பலன்களானது அமைந்திருக்கிறது. கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களானது கிடைக்க போகிறது என்பது குறித்த தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும், நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. இந்த கிரகணத்தினுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா சில ஒரு இடப்பெயர்ச்சியானது ஏற்படுது, அதாவது கிரக இடப்பெயர்ச்சியானது மாறுபடுதுங்க. இந்த கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசியில சூரியன், சுக்கிரன், கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன், சனி, கழுத்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், அயனசயன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகளானது உள்ளது. மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6/10/2024 அன்று புதன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதேபோல் 14/10/2024 அன்று சுக்கிரன் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 7/10/2024 அன்று சூரியன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 23/10/2024 அன்று செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கி லாபஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறார். அதேபோல் பார்த்தீங்கன்னா 25/10/2024 அன்று புதன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் ராசிக்கு வருகிறார். அனைவருமே உங்களிடம் பார்த்தீங்கன்னா நேசமுடன் பழகுவார்கள். மற்றவர்களால் இருந்த மன கஷ்டங்களானது இப்பொழுது அகலும். அடுத்தவர்களுடைய கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் வேகமாகவே உங்களுக்கு நடக்குங்க. எதிர்ப்புகளை பார்த்தீங்கன்னா சரியாக நீங்கள் சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் வராவிட்டாலுமே சுமாராக வரும். ஆனால் புதிய ஆர்டர்களானது பார்த்தீங்கன்னா வந்து சேரும். தொழில் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையில் திடீர் இடைவெளியானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். பிள்ளைகளினுடைய அறிவு திறன்களானது கண்டு ஆனந்தப்படுவீர்கள். பெண்களுக்கு சுப செலவுகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. காரிய தாமதங்களானது அகலும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளானது சேரும். அதே போல அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாக படிக்க வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளானது களை கட்டும். புதிய ஆடை ஆபரணங்களானது வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யங்களானது அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது உங்களுக்கு நீங்கும். குடும்ப தேவைகளை பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்வீர்கள். புதிய முயற்சிகளானது வெற்றிகரமாகவே உங்களுக்கு நிறைவேறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியங்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்துடன் பார்த்தீங்கன்னா உறவினர்கள், நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வருகையானது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். இதுவரை மறைத்திருந்த உங்களுடைய திறமைகளை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உறவினர்களுடைய வகையில் எதிர்பார்த்த உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களுடைய வகையில் செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று எளிமையாகவே நடந்து கொள்ளணும். அதேபோல் வழக்குகளில் அவசரங்களை பார்த்தீங்கன்னா தவிர்க்கவும். பணியாளர்கள் பணியில் பார்த்தீங்கன்னா திருப்தி காண்பார்கள். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே வேலையில் கவனமாக இருக்க வேண்டும்.
எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். திடீர் வருமானத்துக்கு வாய்ப்புகளானது உண்டு. வியாபாரத்தில் அபிவிருத்தியானது உண்டாகுங்க. ஆனால் புதிய கிளைகளை பார்த்திங்கன்னா தொடங்குவது மற்றும் புது தொழில் முதலீடு செய்வது ஆகியவற்றில் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஈடுபடுவது நல்லது. சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே சாமர்த்தியமாகவே சமாளித்து விடுவீர். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அதேபோல் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. அவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை பார்த்திங்கன்னா ஏற்று நடப்பார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான நிலைகளே காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது ஆரோக்கிய தொல்லைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதனால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்கள். ஆரோக்கியங்கள் சீராக, அதாவது ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு செலுத்துங்கள். அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. வியாபார போட்டிகளை பார்த்திங்கன்னா சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வக்ர நிலை அடைவது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது என்றாலுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். வரவை காட்டிலுமே பார்த்திங்கன்னா செலவுகளானது ஏற்படுங்க. அதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது. இந்த காலகட்டத்தில் அனுபவஸ்தாரர்களினுடைய ஆலோசனையும் அருளாளர்களினுடைய அறிவுரைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும். அதேபோல் புதியவர்களை நம்பி எதுவுமே செய்ய இயலாது. புனித பயணங்களை மேற்கொள்வதில் தடைகளானது ஏற்படலாம். இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. சில இடர்பாடுகளுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. ஒரு சிலர் தொழிலில் ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்திப்பார்கள். புதியவர்களை நம்பி செய்த காரியங்கள் அரைகுறையாகவே நிற்கும். பிள்ளைகளினுடைய வருங்கால முன்னேற்றங்கள் கருதி எடுத்த முயற்சியில் தாமதங்களானது ஏற்படும். அதேபோல் பார்த்திங்கன்னா வரன்கள் தள்ளி போகிறது என்று கவலைப்படாதீர்கள். இது போன்ற நேரங்களில் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பதோடு இறை வழிபாட்டையும் மேற்கொள்வது சிறந்தது. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் சேரும். அதே போல பாகிஸ்தானும் வலுப்பெறுவதனால பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்கள், தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் உயர்வுகள் போன்றவை திருப்திகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களானது இப்பொழுது ஏற்படலாம். அதேபோல் எதையுமே திட்டமிட்டு செய்வது வெற்றியும் பெற முடியும். இப்பொழுது உங்களுடைய பண தேவை உடனுக்குடன் பார்த்திங்கன்னா பூர்த்தியாகும். உடல் நலங்களும் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களானது சிறப்பாக இருக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சிக்குரியதாக அமையுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய வழி பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார். கலைஞர்களுக்கு விலகிச் சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வரலாம். ஆசிரியர்களினுடைய ஒத்துழைப்பினால மாணவ மாணவிகள் பார்த்திங்கன்னா கல்வியில் அக்கறை செலுத்துவர். பெண்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளானது அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதியிலேன் என்ற வீடு கட்டக்கூடிய பணியானது மீண்டும் தொடங்குவீர்கள். சிலர் பார்த்திங்கன்னா புதிய வீட்டிற்கு குடிபுகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்திங்கன்னா திடீரென்று கருத்து வேற்றுமையானது ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளையும் இப்பொழுது நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மற்றவர்களிடம் பார்த்திங்கன்னா கவனமாக பேசுவது உங்களுடைய கருத்து வேற்றுமையை வராமல் பார்த்திங்கன்னா தடுக்கும். அதேபோல் வீண் அலைச்சல்களானது பார்த்திங்கன்னா குறையுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பார்த்திங்கன்னா விளையாட வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணிச்சலாக எதையுமே பார்த்திங்கன்னா செய்து முடித்து காரிய வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள். மற்றவர்களுடன் இருந்த பகையானது நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களானது பார்த்திங்கன்னா தீருங்க. பண வரவுகளும் உங்களுக்கு கூடும். அரசாங்கம் மூலமாக பார்த்திங்கன்னா லாபங்களானது உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்களும் இப்பொழுது கிடைக்கும். மேலுமே பரிகாரமாக பார்த்திங்கன்னா புதன்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு சென்று வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது குறைந்து நன்மைகளானது உண்டாகும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.